இப்போ நம்ம மகளிர் விடியல் பயண திட்டம், அதான் வந்து மகளிருக்காக பஸ்ஸில் இலவசமாக பயணம், இல்லை விலையில்லா திட்டத்தோட பயணம், அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இலவசம்னா ஒன்று நிறைய பேர் கோவம் வருது. நான் கவர்மெண்ட்லேயே மினிஸ்டர் அப்படி தான் சொல்கிறாரு, ஓசி ஓசி அப்படின்றாரு. அது வந்து எவ்வளோ தூரம் ஹர்ட்டாக இருக்குன்னு தெரியல. ஸோ அதோட இம்பேக்டும் இந்த எலெக்ஷன் ப்ராஜெக்ட் ரிசல்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த திட்டத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்க்கலான்னா, சிட்டியில் எடுத்திங்கன்னா ஒரு 30% அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கூட இந்த ஃப்ரீயை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃப்ரீ பஸ் வருதுனால. ரூரல் எடுத்திங்கன்னா ஒரு 20% கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணவங்க முடிஞ்சவங்க அவங்களால பே பண்ண முடிஞ்சால் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த பஸ்ஸில் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இப்போ பைசா கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. சரி, இது பஸ் வந்து நிறையா இருக்கா, அவங்க சந்தோஷமாக இருக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. என்ன பிரச்சனைன்னா, இந்த பஸ் வந்து ஒயிட் போர்ட் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஸ்ஸு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை சரி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வருது. அப்போ இந்த பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வேலைக்கு லேட்டாக போகிற மாதிரி இருக்குது. சில சமயம் பஸ்ஸு வருது இல்லை, 1.5 மணி நேரம் ஆனால் கூட டிராஃபிக்லாம் இருக்கும்போது சிட்டி உள்ள, அப்போ அவங்களோட ஒர்க்கும் கெட்டு போகுது. இதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது தவிர சில இடத்துல கம்ப்ளைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, பஸ்ஸு ஸ்டாப்பிங்கில் நிற்காம தள்ளி எடுத்து போய் நிறுத்துறாங்க. அப்போ வயசானவங்களால ஓடி போய் ஏற முடியாது. ஒன்று. அடுத்தது, அவங்க வரத்துக்குள்ளே பஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 2. 3வது, சில பஸ்ஸில் சில கண்டக்டர் டிரைவர், நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் வந்து ஓசியில் தானே ட்ராவல் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம வீடியோவே பார்த்துருக்கோம் சில இடத்துல இருந்து. ஸோ இதெல்லாம் என்ன, அவங்க அல்டிமேட்டாக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீ எதுக்கு எனக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்குற, நீ வந்து எனக்கு பஸ்ஸு சார்ஜ் பண்ணிக்கோ, கரெக்ட் டயத்துக்கு பஸ் வந்தால் எனக்கு போதும், நான் வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட ஃபீலிங் இருக்குது. இதோட பாசிட்டிவ் இம்பேக்டோட நெகட்டிவ் இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய வரிசையாக மாநாடுலாம் நடக்க போகுது. இப்போ மாநாடுலாம் நடக்கும்போது எல்லோரும் ஆளுங்கட்சிகள் நிறைய பேர் கவர்மெண்ட் பஸ்ஸை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஊட்டியில் நடக்கும்போது அது மாதிரி சொன்னாங்க, மேட்டுப்பாளையத்தில் இருந்தியோ. அப்போ இதோட இம்பேக்ட்டு நெகட்டிவ் இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவாக ரிசல்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.